வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா இப்ப கைதி 2 திரைப்படத்துல ஸ்கிரிப்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா கைதி 2 படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன் ஆயிருச்சு. இன்னும் ஒரு சில போர்ஷன்ஸ் மட்டும் ஸ்கிரிப்ட் ஒர்க் பேலன்ஸ் இருக்காமா. அந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இப்ப லோகேஷ் கனகராஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா கரண்டா கூலி திரைப்படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த கேப்ல வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காராமா. நேற்றுக்கு பார்த்தா லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு எல்லா சோசியல் மீடியால ஒரு ஸ்மால் பிரேக் ஒன்று விட போறேன், பிகாஸ் கூலி திரைப்படத்துல ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ சீக்கிரமே கூலி திரைப்படத்துல ப்ரொமோஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கூலி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பா ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ரிலீஸ் தான் மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் நிறைய தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதர் ஸ்டேட்ல எந்த அளவுக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நார்த் சைடு பார்த்தீங்கன்னா வார் 2 திரைப்படம் வர மாதிரி இருக்கு. சோ ஒருவேளை வார் 2 திரைப்படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு தான் நிறைய ஸ்கிரீன்ஸ் போகும். கூலி திரைப்படத்துக்கு கம்மியான ஸ்கிரீன்ஸ் தான் கிடைக்கும். சோ ஒருவேளை வார் 2 வரல, தள்ளி போறாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா நார்த்லயுமே பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துக்கு நல்ல ஓப்பனிங் இருக்கும். சோ இந்த கூலி திரைப்படத்தை பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலி திரைப்படத்தை ஜப்பான்லயுமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜப்பான் அண்ட் சைனா எல்லா பக்கமுமே படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ கூலி திரைப்படத்தை பத்தி அடிஷனலா கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலி திரைப்படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் ஒன்று இருக்க போதாமா. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 22 மினிட்ஸ் பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் பார்த்தீங்கன்னா தரமான பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கும். அந்த படத்தோட மேஜர் ஹைலைட்டே அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா எந்த மாதிரி பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. சூப்பர் ஸ்டார் எங்க காமிக்கக்கூடிய பிளாஷ்பேக் போர்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பாஷா திரைப்படத்துல எந்த மாதிரி பிளாஷ்பேக் இருந்துச்சோ அதே மாதிரி தரமான ஒரு பிளாஷ்பேக் போர்ஷனா இந்த கூலி திரைப்படத்துல ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த பிளாஷ்பேக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கூலி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் கேமியோ பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். ஸோ ஆமீர் கான் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒன்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரச்சனை வருவாரு, அல்லது படத்துடைய வில்லனாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்படி விக்ரம் திரைப்படத்தில் சூர்யா இருந்துட்டு ரோலக்ஸா வந்து கேமியோ கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர்ல ஆமீர் கான் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா சின்ன கேமியோ பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அமெரிக்காவோட கேமியோ படத்துல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கைதி 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அண்ட் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி டிசம்பர் மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கைதி 2 திரைப்படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சம்மர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த சம்மர்ல நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து கேங்கர்ஸ் திரைப்படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நாளைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிவா லாங் ரன்னிங் ஃபிலிமான சுமோ அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய ரெட்ரோ திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபிலிம் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் மே 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்தானாமருடைய டேட் யங்ஸ்டர் அந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சூர்யாவுடைய மாமன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மே 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜூன் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய தக்லீர் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜூன் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சம்மர்ல நம்ம கோலிவுட்ல ரிலீஸ் ஆக போகிற திரைப்படங்கள்ல நீங்க திரைப்படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் சூர்யாவுடைய ரெட்ரோ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஏப்ரல் 27ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு ஓபன் பண்ண போறோம் அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுலயுமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி படத்தோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா கரெக்டான ப்ரொமோஷன் அப்படிங்கறத பண்ணிட்டே வராங்க. அந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கிற குழுவெல்லாம் பாத்தீங்கன்னா சில இன்டர்வியூஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கிச்சா கம்பக்தி அவர் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் வந்து எவ்வளவு நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஆக்ஷன் சீன்ஸ் தான் இருக்கும். ஆனா இந்த ரெட்ரோ திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா 20 ஃபைட் சீன் வந்து இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்பராஜ் பாத்தீங்கன்னா இது லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. படத்துல ஆக்ஷன் சீன்ஸுமே பார்த்து நிறைய இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில பார்த்தா அந்த திரைப்படத்துல 20 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறத சன் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் படத்துல எப்படி வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ரெட்ரோ திரைப்படத்துல எடிட்டரான ஷாஃபிக் முகமது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படத்துல சூர்யாவோட என்ட்ரி பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அண்ட் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யாவோட என்ட்ரா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஃபரெண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்தோட இன்டர்வல் பிளாக் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் டிஃபரெண்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ்
கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவும் போல கார்த்திக் சுப்ராஜ் படத்துல இருக்கிற மாதிரி கிளைமேக்ஸ் தான் இருக்க போகுது. சோ ஒரு சாலிடான ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ரெட்ரோ திரைப்படத்துல மியூசிக் டைரக்டரான சந்தோஷ் நாராயணன் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன கனிமா சாங் எல்லாருமே கேட்டிருந்திருப்பீங்க, பயங்கர ட்ரெண்டிங்கா ஆச்சு. அந்த பாடலை பத்தி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த கனிமா பாட்டை பாத்தீங்கன்னா ஆக்டர் எஸ்டிஆர் என்ன மெதிலியா பாட்டு வந்து எல்லாரும் கேட்டிருந்திருப்பீங்க. அந்த பாட்டுல இருந்து இன்ஸ்பயர் ஆக இந்த கனிமா பாட்டு நாங்க எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் நாராயணன் சொல்லியிருக்காரு. அதுல யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுல யூஸ் பண்ண தீம்ஸ், அதெல்லாம் இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு தான் இந்த கனிமா சாங் நான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ சீக்கிரமாவே இந்த கனிமா பாடலுக்கான ஒரு பிரேக் டவுன் வீடியோ நானே தனியா மேக் பண்ணி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த கனிமா பாடலை பத்தி சந்தோஷ் நாராயணன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஷேர் பண்ணியிருக்காரு. சார் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி படத்துல ஒர்க் பண்ணிக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் ஏகேவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட டேரக்டர் லிஸ்ட்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆதிக் ரச்சனைக்கு அகைன் ஒரு படம் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ கார்த்திக் சுப்ராஜ் அவருமே பார்த்தா லிஸ்ட்ல இருக்காரு. அண்ட் டேரக்டர் பிரசாந்த் அவருமே பார்த்தா லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அந்த வகையில இன்னொரு தெலுங்கு டேரக்டருமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அது யாரு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, புஷ்பா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ண டேரக்டர் சுகுமார். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஏகேவை அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ஏகேவை ஒரு படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா அந்த ப்ராஜெக்டுக்கான எந்த ஒரு மீட்டிங்கே பார்த்து நடக்கவே இல்லை. ஸோ ஏகே வந்து பிஸியா இருந்தாரா, அது என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கான அந்த ப்ராஜெக்டுக்கான மீட்டிங் பார்த்து நடக்கவே இல்லை. ஸோ மேபி ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா சுகுமார் இருந்துட்டு ஏகே வச்சு ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இந்த ஏகே அண்ட் சுகுமார் இந்த காம்போ பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா கேங்கஸ் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படத்துக்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுமே நடத்தி இருந்தாங்க. அண்ட் படத்தை வந்து ரிலீஸ் ஆன டீசர் அண்ட் ஸ்னீக் பேக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே ரீச் ஆயிருக்கு. ஸோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஹைப் இல்லை. ஆனால் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த திரைப்படத்தில் சுந்தர் சார் அண்ட் வடிவேலு காம்போ இவங்க 2 பேரும் காம்போ வந்து சூப்பராக ஒரு கோட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங் பொங்கல்ல பார்த்தீங்கன்னா சுந்தர் சாரோட மதராஜ ராஜா திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்து அரண்மனை 4 திரைப்படம் போன வருஷத்துலேயே ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் திரைப்படமே அதான். ஸோ தொடர்ந்து 2 பிளாக் பஸ்டர் திரைப்படங்களுக்கு அப்புறமா சுந்தர் சாருக்கு ரிலீஸ் ஆக 3வது திரைப்படம் இது. இந்த திரைப்படம் அகைன் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேங்கஸ் திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நபர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துக்கான இன்சைட் டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் மெயினா வடிவேலோட காமெடி பார்த்தீங்கன்னா சூப்பரா ஒர்க் அவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு விண்டேஜ் வடிவேல இந்த படத்துல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ட்ரெய்லர் அண்ட் ஸ்னீக் பீக் இது எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா வடிவேல அவரோட காமெடி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ படத்துல அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வடிவேல பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல சிங்கார் அப்படிங்கிற கேரக்டர்ல வர போறாரு. அண்ட் படத்தோட ஹீரோயினான கேத்ரினா அவங்க பார்த்தீங்கன்னா சுஜிதா அப்படிங்கிற கேரக்டர்ல வர போறாங்க. ஸோ இந்த கேங்கஸ் திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி திரைப்படமா தான் வரப்போகுது. அண்ட் இதுக்குள்ள சுந்தர்சி திரைப்படத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி லாஜிக்கலா சீன்ஸும் கண்டிப்பா இருக்கதா போகுது. அண்ட் அதே மாதிரி கிளாமருமே படத்துல இருக்கதா போகுது. ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படத்துல காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறதுலாம் படத்துடைய வெற்றியே இருக்கு. ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேங்கஸ் திரைப்படத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டேஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.